இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் குட்டி குட்டி பிரச்சனைகள்லாம் நிறைய நடந்தாச்சு. இந்த கதையில் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேறுபட்டெல்லாம் போய் எங்கேயோ போய் ஃபில்லர்லாம் கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் மெயின் கதைக்குள்ளே வர போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சதுக்கான காரணம் கிறிஷை திடீர்னு நான் கூட்டுற போகிறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் முடிவு பண்ணதான். அவங்க தத்தெடுத்து கூட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பையனை வீட்டில் வச்சிருக்கிறது நெருப்பில் நடக்கிற மாதிரி தான் ரோஹிணிக்கு. ஏன்னா அவருக்கு ரோஹிணி தான் தன்னுடைய அம்மாங்கிறது தெரியும். என்ன தான் இருந்தாலும் குழந்தை தான். ஏதோ ஒரு இடத்துல எவ்வளோதான் அம்மாவை காப்பாற்ற நினச்சாலும் கீழே விடும்போது அம்மானு கூப்பிட்றதோ இல்லை ஒரு வழியிலையோ வேதனையிலையோ அம்மானுக்கு கூப்பிட்றதோ சந்தோஷத்தில் அம்மானு கூப்பிட்றதோ இல்லை யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு அதுவே ஓடி கட்டி பிடிச்சி ரோஹிணியை பார்த்து அம்மானு கூப்பிட்றதுன்னு ஏதாவது ஒன்று பண்ணாலே ரோஹிணி மாட்டிப்பாங்கன்னு தெரியும். ஸோ அது நடக்குமான்னு பார்த்தா அதை கொஞ்சம் தள்ளி வச்சு. ஆனால் நம்ம இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா முத்து மீனா இப்போ தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பேர் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க இதில் விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸில். அந்தளவுக்கு நல்ல ஜோடிக்கு ஒரு நல்லதாக ஒரு தங்கறதுக்கு இடம் கூட கிடையாது. ஒரு ரொமான்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு காட்சி வர்றதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வருது. அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு வேற ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இப்படி இந்த பையனை கூட்டு வராங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எரிச்சலும் இருந்துச்சு. ஆனால் அந்த ட்ராக்கை அப்படியே சைடில் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போட்டி அப்படின்னு ஒரு பழைய ட்ராக்கை கொண்டாந்தாங்க. எல்லா சீரியல்லையும் அப்பப்போ கதை இழுக்கணும். பெருசாக இப்போதைக்கு எதுவும் ஒரு சீரியஸான விஷயத்தை இந்த வாரம் பண்ண வேணான்னு தோணுச்சுன்னா அந்த மாதிரி போட்டி, கிச்சனில் சமைக்கிற போட்டி, கப்புள்ஸ்க்கு கப்புள் போட்டி அப்படின்னு ஒரு வில்லன் ஜோடி அப்புறம் ஒரு ஹீரோ ஜோடின்னு எல்லாத்தையும் சேர்த்து விட்ருவாங்க. இது பல வருஷமாகவே இருக்க விஷயம்னு வச்சுக்கோங்க. சரவணன் மீனாட்சி காலத்துலேருந்தே வந்துகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இப்போ இந்த கப்புள் போட்டியில் ரோஹிணி கொஞ்சம் வளர்கிற மாதிரி ஒரு காட்சியும் வச்சுட்டாங்க. அந்த காட்சிகளில் பார்த்தீங்கன்னா 25,000 பணத்தை நான் மாதம் செலவுக்கு வச்சுப்பேன், துணிக்கு, அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு, ட்ராவலுக்கு எல்லாத்தையும் சேர்த்து பிளாக்மெயில் பண்ணுறவங்களும் காசு தரணும்னு சொன்னோன்னே பிளாக்மெயிலா யார் உங்களை பிளாக்மெயில் பண்ணுறாங்கிற கேள்வி வருது. இதை முத்து ஞாபகத்தில் வச்சு பாருங்கிறதும் பார்க்கணும். இன்னொரு பக்கம் ஒவ்வொருத்தங்களா அவங்க கிட்ட இருக்க விரிசல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. ஏன்னா மேடையில் உங்களுக்கு ரோஹிணிட்டே பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டால் மனோஜ் என்ன சொல்கிறாரா, அவள் என்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டா, எங்களுக்குள்ள ஒளிவு மறைவே கிடையாது, நாங்கள் 2 பேரும் ரொம்ப நெருக்கமான ஒரு ஜோடி, ஒரு ஓப்பன் புக் மாதிரி நாங்கள் அப்படிங்கிறாங்க. திறந்த புத்தகம்லாம் அவங்க கிடையாதுங்கிறது ரோஹிணிக்கு தெரியும். வாயை திறந்தாலே பொய்ன்னு எல்லாமே பொய்யா தான் இப்போ வரைக்கும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்க முகம் மாறிடுது. இன்னொரு பக்கம் ஸ்ருதி ரவி எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பசங்கிற மாதிரி எங்களுக்கும் 3 குழந்தைங்க பிறக்கணும், நிறைய குழந்தைங்களை வச்சு நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் எங்களுக்கு ஆசைன்னு சொல்லும் போதே ஸ்ருதி டக்குன்னு எந்திரிடுறாங்க. இது என் ஆசை கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க சரகசி அப்படிங்கிற இடத்துல இந்த குழந்தைய வாடகை தாய் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. ஆனால் முத்து மீனா பேசும்பொழுது எங்கள் அப்பா இப்போ மறைவுக்கு பிறகு எங்கள் அப்பா மாதிரி பார்த்துக்கிறது இவர் தான், இவர் கூட இருக்கிறதே எனக்கு போதும் என் வாழ்க்கையில், இதுதான் என்னோட சந்தோஷம் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே எல்லாரும் கையெல்லாம் தட்டுறாங்க, எல்லாம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஸோ இந்த காம்படிஷனை ஜெயிச்சு 1 லட்ச ரூபா பரிசோடு வீட்டுக்கு வர போகிறாங்க. இதை குத்தி காமிக்கிற மாதிரி விஜயா பேச இந்த வீடு கட்டுறதுங்கிறதுல தபக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணி இந்த வீட்டை கட்டி உங்களுக்கு ஒரு ரூம் கிடச்சா நல்லாயிருக்குன்னு தோணுது. இப்போ இந்த 1 லட்சம் மாதிரி வேறு ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள். எதுவும் லாட்ரி டிக்கெட் கூட விழுந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம ஊரில் லாட்ரியே இல்லையா, கேரளாவில் போய் வாங்கினாலும் விழுந்துச்சுன்னு கூட வச்சுங்க. இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு காம்படிஷன், இன்னும் ஒரு 2 காம்படிஷன் கூட வச்சு அதோட முடிச்சு விட்டு இவங்க 2 பேர்த்தையும் ஒரு வீட்டில் வச்சு ஒரு ரூமில் இவங்களுக்குன்னு தனியாக ரூம் ஒதுக்கி கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ இந்த 1 லட்சத்துக்கு வேறு ஏதாச்சும் அவங்களுக்கு செலவு பண்ணுறேன் இவங்களுக்கு செலவு பண்ணுறேன்னு ஏதாவது பைத்தியக்காரத்தனம் பண்ணாமல் இருந்தால் சரி. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். இப்போ புதுசாக இவங்க 2 பேரும் விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸில் பெஸ்ட் பேர் அவார்டு முத்து மீனா வாங்கியிருக்கிறத பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.